யார் அது? போலாமா? இதுலயே கத்திட்டு இருந்தீங்க. உக்கார். அது அவ்வளோதான், இதுக்கு மேலே வாங்க முடியாது. ஆஹா ஆஹா, மேலே போனாதான். ஆமா. ஆ ஆ ஆ ஸோ வாய்ஸ் கொல்லிமலை மேலே ஆற ஆரம்பிச்சாச்சு. அண்டு பேட்ரி சார்ஜ் காலியாச்சுங்க கோகேமில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு பேட்டரி மாற்றிட்டு அதை சார்ஜ் போட்டு விட்டுட்டாக்குல போன ஒரு வேற லெவல் இல்லை. வேற லெவல் பண்ணிட்டு வர்றாரு ஒரு கை காட்டிட்டு. இங்கேயே மிஸ்ட்டு வந்தாலும் இங்கே ஒரு அளவு குளிர் இருக்குங்க வேற லெவலில். வண்டி படுக்கவும் போட முடியாது. கொஞ்சம் இருக்கிற கண்டிஷனுக்கெல்லாம் நம்ம பொறுமையாக தான் போகணும் வரணும் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏர் பன் பண்ணுறாடி. ஃபஸ்ட்டு ஏர் பண்ண ஏற ஆரம்பிச்சிருச்சு. அண்டு அப்படியே போவோம், போயிட்டு அப்படியே கண்டினியூ. மழை வருதா? வரட்டும். ஆமா 65 ஏர்பன் போடணும். குளிர்தா? ரெயின் வருது, மழை வருது. அங்கிள் புல்லட்ல ஏறாரு. ஸோ கைஸ் ஒருடியாக கொல்லிமலை மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. மோட்டோ விளாகிங்லாம் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணி கொல்லிமலை ஏறுறோம். அந்த ஏகப்பட்டது கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதே பொறுமையாக போவோம். என்னென்ன நடக்க வேண்டியது இருக்குமோ அது அனைத்தும் நன்றாகவே நடக்கும். ஏடா 11 மணிக்கே இந்த மாதிரி இருக்குது. இந்த காலையில வந்து எப்போ இருந்திருக்கும்? 11 மணிக்கு இந்த அளவுக்கு இருக்குது. வேற லெவலில் இருந்திருக்கும். அப்படிதான் பிளான் பண்ணோம், நமக்கு எங்க போய் செட்டே ஆக மாட்டேங்குது. நீங்க எந்த ஹில்ஸுக்கு போற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் முன்னாடியே இது பண்ணிட்டீங்கன்னா மிஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். லேட்டாக போகிறத விட ஓகேங்களா, லேட்டாக போகிறத விட இந்நேரத்தில் வரதுக்கு கொஞ்சம் ஒரு மார்னிங் டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா மிஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் நிறைய பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைம், மழை காலம் பற்றி மழை வரும் போகும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மலைக்கு ஒன்றும் கேமரா பண்ணாது. இன்னும் கொஞ்சம் வேகமாக வர மாதிரி இருந்தால் ஓகேங்களா, கொஞ்சம் வேகமாக வர மாதிரி இருந்தால் நம்ம வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணிக்கலாம். அது எடுத்து வந்துருக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதுதான் பிரச்சனை. அது போட்டோம்னா நான் போயிட்டு ஒரு ரொம்ப அந்த அளவுக்கு சில்னஸ் நான் ஃபஸ்ட்டு வந்ததோட இந்த அளவுக்கு சில்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏன்னா வின்டர் சீசனில் சில்னஸ் அதிகமாக இருக்குது. போகிறாங்க
இன்னும் மேலே எந்த அளவுக்கு மழை வருதுன்னு தெரியல, பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது மழை. அளவுக்கு நல்லா வீடியோ எடுக்க முடியும்னு தெரியுதா, அதெல்லாமே எடு, கவர் பண்ணிக்கலாம், நம்ம போட்டுக்கலாம். அங்கே ஒருத்தன் ஃபிகரோட போகிறான், நம்ம ஏண்டா அங்கே போகிறோம் ஃபிகரோட போகிறான், நம்ம ஃபுல்லாக மழை வேற பெய்யுது. கேமரா என்ன பண்ணுறது, பார்ப்போம் கொஞ்சம் வேகமாக பெய்ஞ்சதுன்னா. எத்தனாவது ஏர்பன் பண்ணுறா? 17வது ஏர்பன் பண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக மழை அந்த அளவுக்கு இல்லை, விட்டு 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 பெய்யுது. என்ன இதில் அலோடாதான்னு தெரியல, அலோடான்னு இல்லை. வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டுக்கலாமாடா? வாட்டர் ப்ரூஃப் கேஸு கேமராவில் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டுக்கலாமான்னு. அடா மழை இல்லாத இடத்துல நிறுத்தவே முடியாத இடத்து. அது தெரியுது பாரு. போலாமா? ஸோ காய்ஸ், இப்போ ரீல்ஸ் எடுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. மணி என்றா டைம் என்ன? 10 மணிக்கு நம்ம வந்தோம். அங்கே 12:30. 10 மணிக்கு வந்தோம், 12:30 ஆகி போச்சு ரீல்ஸ் எடுக்க. மலையே இதே ஏறல, கொல்லிமலையே ஏறல. இன்ன வரைக்கும் ரீல்ஸ் எடுத்துட்டு இப்போதான் மறுக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மழை வந்தது, அங்கே லொக்கேஷன்லாம் செம்மையாக இருந்ததா. ஸோ அதனால் இப்போதான் மறுக்கா ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரைடை. சரிங்களா? அடுத்து நேராக போயிட்டு பெருசாலாம் கவர் பண்ணுறதில்ல, ஆக எங்கே மட்டும் போகிறோம், அப்படியே ரீல்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வரோம், அவ்வளோதான். இதோட vlog இதோட முடியும். 33வது ஏர்பன் பண்டா. ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல vlog அப்படியே கட் பண்ணிட்டேன். மழை வந்தது, அதனால் கேஸ் போட்டுக்கிட்டேன். வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டுக்கிட்டனால vlog பண்ண முடியல. இல்லை அப்படி பார்க்குறீங்க, ஏதோ vlog பண்ணா மோட்டோ லாகிங் தானே பண்ணுறோம், என்னத்தரா அப்படி பார்க்குறீங்க? மோட்டோ லாகிங் தானே பண்ணுறோம். வியூ பாருங்களேன், வர வியூ எப்படி இருக்குன்னு வேறு லெவல் இருக்குல்ல.
புதுக்கார் 36வது ஹேர்பன் பெண்டு. இப்பதான் கீழே நல்ல 2 பேரும் ஒட்டுக்காதான் ரீல்ஸ் ஏன்னாடே ஒட்டுக்காதான் ரீல்ஸ் எடுத்து போது இவங்க ரீல்ஸ் எடுத்துருக்குறாங்க. அதை தம் அடிச்சுட்டு படுத்துருக்குறான். ஐயோ ஐயோ வேற லெவல் இருக்குடாண்ணா கொல்லிமலை. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாக்குறேன்டா. ஃபர்ஸ்ட் டைம் கொல்லிமலை இந்த மாதிரி இருந்து பாக்குறேன். அப்ப வந்தப்பெல்லாம் கொல்லிமலையே இல்ல, இந்த மாதிரி இல்ல, வெறும் அப்படியே சூடா. 38வது ஹேர்பன் பெண்டு. நேரா ஆகாயம் போயிடலாமா? அவங்க போயிட்டு அப்புறம் பாத்துக்கலாம், கீழே வந்துடலாம், மீதி மேல வந்து பாத்துக்கலாம். அப்படியே இதெல்லாம் ஏறா, அப்படியே இந்த இதெல்லாம் சுத்தி சுத்தி ஏறா. அப்படியே நான் இன்ஸ்டாகிராம் ஏர் கார்டு போட்டிருந்தேன் தெரியுமா, அது மாதிரி ஏறு. இது நீல நிலவே 41வது ஹேர்பன் பெண்டு. வேற லெவலில் இருக்கு கொல்லிமலை ஆம்பியன்ஸ். அந்த இது பனிமூட்டம் இந்த கரெக்டாக டைம் 12:30 அப்படி இருக்கு. இப்போ கரெக்டான சீசனுங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கொல்லிமலைக்கு கரெக்டான டைம், கரெக்டான சீசன். இப்போ வரதுன்னா கண்டிப்பாக வாங்க. இதுக்கப்புறம் டிசம்பர்லாம் முடிஞ்சுன்னா நீங்கள் வரதுக்கு கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். வேணா கொல்லிமலை ஏன்னா இது கீழே இருந்த இப்போ நான் போன டைம் வந்தப்பெல்லாம் மேலே போனால் தான் குளிராக இருக்கும். இப்போலாம் இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் குளிராக இருக்குது. கீழே அடிவாரத்துலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 ஹேர்பன் மட்டும் தான் வந்துருப்போம். அதுக்கே அப்புறம் இருக்குது, அதுக்கே அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு 30-50 இப்போ வாரம் எந்த இடத்துக்கு வந்தால் அது மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் குளிர். மறுக்கா மழை வருதா? இதே சீசன் அப்போ இல்லாமல் வந்தீங்கன்னா வச்சுக்குவ, நீ 50 தாண்டும் போது கூட இந்த அளவுக்கு இருக்காது. சீசன் அப்போ வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 10 ஹேர்பன் பண்ணுதா? வா மிஸ்டடா, டே வேற லெவல்ரா. ஏங்க வராவல ரன்னிங்கில் இருக்கும்ல, தெரியாது ரன்னிங்கில் இருக்கிறோம்ல, அதே நெடுத்தி எடுத்தீங்கன்னா வச்சுக்க இது காட்டுறேன். இரு வைட் ஆங்கிள் போடு போடு. அப்படியே இப்போ தெரியுதா? போகடா போடி எடு. அப்படியே வைட் ஆங்கிள் எடுத்துட்டு வா, ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போகிற மாதிரி. 61வது ஹேர்பன் பெண்டு. ஒரு 9 ஹேர்பன் பெண்டு தான் ஏறிடலாம். டைமு உங்கள் ரீல்ஸ் எடுக்க லேட் ஆகி போச்சுங்க. அந்த ரீல்ஸ் நான் கண்டிப்பாக போடுறேன், கண்டிப்பாக போடுவேன். ஸ்வீட் ராஸ்கல் ப்ரோ வந்து வீடியோ எடுத்துருப்பார். ஸோ அது மாதிரி தான் எடுத்துருக்கேன், எடிட் பண்ணி போடுறேன். அதில் அடுத்த தடவை கேமராவுக்கு அந்த மேலெலாம் தண்ணி படாத மாதிரி ரெடி பண்ணுங்க. பட்டன் மட்டும் வச்சுட்டு இங்கே பாடுறா பா, வேற லெவலு. கொல்லிமலை தான் அங்கே வாரு. ஆமாம் இண்டிகேட்டர் போட்டிருக்கு. கைஸ் வேற லெவல் இருக்கு கைஸ், வேற லெவல். கொல்லிமலையாவது ஊட்டியா? ஏடா கொல்லிமலையா ஊட்டியா? கேமரா வச்சுட்டு போனாலே ஒரு மாதிரி பாக்குறாங்க எல்லாம். என்னடா என்னமோ வச்சுக்கிட்டு போறான், முன்னாடி வச்சுக்கிட்டு போறானே பாக்குறாங்க. பாருங்க ஆம்பியன்ஸ் வேற லெவலில் இருக்கு. அப்படியே ஃபர்ஸ்ட்
அடே கையை விட்டுட்டு கொண்டு சொறிடாதரா. ஆ ஒன்றுமே இருக்காது, லேட்டாக வரும். 12 மணி ஆகிப்போச்சு. சரி போகிறதுக்காவது ஒரு விளாக் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் காட் கிஃப்டட் சைல்டு நாமெல்லாம் வேற லெவலு. அருமையாக இருக்குது. ஒரு ஏர்பன் பண்ணுறா. 69 ஏர்பன் பண்ண வந்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு 70வது ஏர்பன் பண்ணிட்டு வேற லெவல். ஏதோ சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்குதுடாடே. 70வது ஹேர்பேன் பேண்ட். ஆமா 70 ஹேர்பேன் பேண்ட் ஏரியாச்சு ஒரு வழியா. டெஸ்ட் தான் வேற லெவல்ல இருக்குது, வேற லெவல்ல. மேல அப்படியே ஒரே ஸ்மூத்தா தான் போகும்னு நினைக்கிறேன். வாங்க பாப்போம். வண்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கொல்லிமலை வந்தாச்சு. அப்பா சேருவாரி அடிச்சு போறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தெரியலையே. அப்பதான் இருக்கும். இதுதான் சோளக்காடு. சோளக்காடுக்கு வந்திருக்கிறோம். இந்த சோளக்காடு தான்டா. இயற்கை தானே. ஸோ காய்ஸ் சரப்ளீஸ்வரர் கோயில் பக்கமாக வந்தாச்சு. அவங்க பாத்தியா அவனுக்கு வேற 10 வீலர் தூக்கி போட்டு போறான். டிராவல்ஸ்ல போறவன். டிராவல்ஸ்ல
அடா பார்க்குறீங்க, கேமரா தான்டா இருக்குது. ஆமாம், கீழே இறங்கணும். ஆமாம், வண்டி இங்கே நிறுத்திடலாமா? ஏ அப்பா, கூட்டத்தை பாடுறாடே. ம், எடுத்துலாம் வண்டியை. ட்ராவல்லாம் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயகங்கை வந்தாச்சு. அந்த ஒரு ஃபால்ஸ் வந்து எப்படி பார்க்குறேன். ஃபால்ஸு ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக என்னாலும் கவர் பண்ணுங்க, கவர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, vlog எடுக்க முடியாது, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து மட்டும் காட்டுறேன். நான் அல்ட்ரா வைட் ஆங்கிள்லாம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். அவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்து. அதோட ஆகாயகங்கை நம்ம போகலான்னு இருக்கோம். நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வாக்கிங் பண்ணி அப்படியே காட்டுறேன். இதுதான் ஆகாயகங்கை. மறக்காம வாங்க, பாருங்க. வரும்போது பார்த்துக்கோங்க. ஓப்பனில் இருக்கா தோட்டத்தில் இருக்கான்னு மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே, கொராடே போலாமா? ஸோ கைஸ், ஆகாயகங்கையிலேருந்து கிளம்பியாச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து மாசிலா அருவி பார்த்துட்டு அப்படியே கீழே போகிறதாங்க. நான் உங்களுக்கு கீழே போயிட்டு அடுத்து மாசிலா அருவி போயிட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் எப்போ இருக்குன்னு காட்டுறேன். ஸோ வேறு லெவல் இருந்ததுங்க ஃபால்ஸு. நீங்கள் மறக்காமல் போயிட்டு இந்த டிசம்பருக்குள்ளே இந்த ஃபால்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருங்க. வேறு லெவல் இருக்குது. உங்களுக்கான வியூ பாயிண்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நான் வீடியோவில் இதெல்லாம் முன்னாடியே போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்து போயிட்டு நான் அடுத்த ஃபால்ஸ் எப்போ இருக்குன்னு உங்களுக்கு காட்டிட்டு இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்குவேன். அதோட நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு இதெல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பை. இதோட மாசிலா அருவி அண்ணா அண்ணா போயிட்டான். எதில்? அதுலையா? முதல்ல ரூட்டு போட்டு பார்த்துக்கலாம்.
நெட் எடுக்க மாட்டேங்குதுடாடி. மேப்பா ஏய் இந்த மேலேயே இது மேலேயா? ஒரு வரா இருக்கியா? மாசில அருவி குளிக்க முடியாதா? உள்ள விட்றாங்களா இல்லையா? போக முடியாதா? சரி ஓகே. அது எந்த பக்கம் இருக்குது? எந்த பக்கம்? ஆ சரிண்ணா. ஆ ஆ ஆற்று போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆகாய கங்கையிலேயே உள்ள விட்றாங்க, இந்த ஃபால்ஸுக்கு விட மாட்டேன்ட்டு சொல்கிறாரு. ஆ விட மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஃபால்ஸுக்கு மேலே அலோடு இல்லைங்கிறாரு ஒருத்தர் சொன்னார். பார்ப்போம் அலோடு இருக்கா இல்லையா. ஸோ இருந்தால் வீடியோ எடுக்கலாம், அண்ட் இல்லைன்னா மாசிலா ஃபால்ஸ் போட்டிருக்குது போடுறா. மாசிலா அருவி 2 கிலோமீட்டர். சரிஞ்சு கிடக்குது, ஓப்பனில் இருக்குமா? நான் மாசிலா அருவி இங்கேருந்து அவ்வளோ தூரம் முன்னாடியாவா? மூடி இருக்கு, கோசல் இருக்கா? சரி, இப்படி நம்ம இருக்கீங்களா? ஸோ அதை தாண்டி வந்தாச்சு அந்த மாசிலா அருவியை. அது வந்து க்ளோஸில் தான் இருக்கான். ஸோ இப்படியே போனால் நம்ம அருவி ஒன்று வரும், அதையும் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோவோட என் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை லாகில் காட்டுறதுக்கு. இருக்குது நிறையா, இந்த 8 கை அம்மன் இதெல்லாம் போகலாம், ஆனால் அதெல்லாம் டைம் ஆயிருங்க. நான் மோஸ்ட்லி ஃபால்ஸை மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிக்கலாம், மற்றது எதுவும் பண்ணதை வேலையில் அப்படியே விட்டாச்சு. அப்படியே இங்கே நேராக போனால் நம்மேரி வருமா, அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு ரிட்டன் அப்படியே திரும்பி வரதான். ஆகாய கங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்ததுங்க தண்ணியெல்லாம். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுச்சு தெரியுங்களா? தண்ணி வேறு லெவலில் ஊற்றுச்சிங்க. அதில்ண்ணா யாராவது பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு டிசம்பருக்குள்ளே பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா தண்ணி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இந்தளவுக்கு இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்த அளவுக்கு தண்ணி வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிசம்பருக்குள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறம் மழை சீசன் இருந்தால் தண்ணி இருக்கலாம். உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது டிசம்பர் வரைக்கும் தான், ஓகேங்களா? போகணும். இந்த பக்கம் தானா? சரி ஓகே ப்ரோ. ஒரு ரூட்டு தெரியாமல் கீழே இறங்கி போகணும் கொஞ்சம் தூரம். என்ன போகலாமா? ஓகே ப்ரோ. ஓய் ஹாய், வந்தாச்சு ஒரு வழியா அம்மருவிக்கு. So guys, அனுப்பிடுறேன். ஸோ காய்ஸ் இதுதான் நம்ம ரிவ்யூ. நான் கீழே போகல, டைம் ஆயிடுச்சு. அண்ட் விலாகில் ஸோ இதோட என் பண்ணிக்கலாம், விலாகில் இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் தான் அவ்வளோ தூரம் வந்தேன். அண்ட் நம்ம ரிவ்யூவில் அவ்வளோ தான் தண்ணி ஊற்றுது காய்ஸ், ஓகே பார்த்துங்க. ஸோ வர மாதிரி தான் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?
ஸோ இதுதான் நம்ம ரிவ்யூ. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.